ஹாய் செல்லகுடீஸ், இந்த ஜாமாவுடைய நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் இன்னும் யாரும் பார்க்கலன்னா மறக்காம போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ஜாமாவுடைய நேம் என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஜாமாவுடைய நேம் என்னன்னா சாங் ஸ்னேகா. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்ணுறா, பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த மேனேஜர் வந்து என்னம்மா பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா, என்ன ஆச்சுன்னு சொல்ல, இந்த மாதிரி நான் இந்த ஊர்ல இருந்து ரொம்ப போர் அடிச்சிட்டேன், அதனால கொஞ்சம் நான் வந்துட்டு வெளியூர் போகலான்னு நினைக்கிறேன், என்னோட பெட்டியெல்லாம் எடுத்து வந்து கொஞ்சம் என்ன ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் மேல அவங்க ஆண்டி கோவமா இருக்கனால ஹீரோயின் அவங்க ஆண்டியை சமாதானப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஆண்டி தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம இருக்காதீங்க, எனக்கு இருக்கிறதோ இந்த உலகத்திலே நீங்க 2 பேர் மட்டும் தான், என்னோட தங்கச்சியும் நீங்களும் மட்டும் தான், ப்ளீஸ் ஆண்டி என்கிட்ட பேசுங்கன்னு சொல்ல ஆண்டியும் ஹீரோயினை மன்னிச்சிட்டாங்க. இப்ப ஹெல்பர் பையனும் ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நீ உன் தங்கச்சிகிட்ட பேசக்கூடாது ஓகேவான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா கரெக்டா டூயங்குடைய மேனேஜர் தான். உடனே வந்துட்டு ஆண்டி ஷாக் ஆகுறாங்க. பின்னாடியே டூயங்கும் வந்துட்டா. அவ்வளவுதான் ஆண்டிக்கு சம்மக்கவும் வருது. இந்த காட்டேரி எதுக்குடா இங்க வந்தான்னு சொல்லிட்டு ஆண்டியும் ஹெல்பரும் வீட்டுக்குள்ள போயிட ஹீரோயின் அவங்க தங்கச்சியோட காலை பாக்குறாங்க. பார்த்த உடனே லைட்டா அடிபட்டு இருக்கு இல்லையா, அதாவது போன எபிசோட்ல கண்ணாடியில வந்துட்டு குத்தி இருப்பா இல்லையா, எபிசோட் லாஸ்ட்ல. சோ உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ பிட்ட போட்டு அழ ஆரம்பிச்சிடா. ஹீரோயின் ஐயோ உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டூயிங் என்ன சொல்ல, இந்த மாதிரி வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு கூட வந்துட்டு அஃபேர் வச்சுக்கிட்டு என்ன போட்டு என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டான், அதான் வந்துட்டு அந்த ஐடல் பையனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின்ட்ட. ஹீரோயினும் வந்துட்டு சரி ஓகே அப்ப கொஞ்ச நாளைக்கு நீங்க தங்கிக்கோன்னு சொல்ல, ஆக்சுவலி இவரும் இதே ஐடியாவை நினைச்சுதான் இங்க வந்திருப்பா. ஏன்னா போன எபிசோட் லாஸ்ட்ல எவனோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஆளு இருக்கிற திங்ஸ்லாம் உடைச்சு போட்டு இவனுக்கு ஃபாலோ பண்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருப்பா இல்லையா, ஃபோன் பண்ணிருப்பா இல்லையா, அதனால தான் இவ பயந்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் கிட்ட இவ்வளோ ஆக்டிங்கையும் போட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த மேனேஜர் வந்துட்டு இவளுடைய டூயிங்கோட மேனேஜர் வந்து டூயிங் கிட்ட இந்த மாதிரி ஹீரோடைய படத்தில் நடிக்க போறல நீ, அதனால வந்துட்டு உனக்கு இன்னைக்கு ஒரு போட்டோ ஷூட் இருக்கு, நீ இன்னைக்கு அதுக்கு போய் தான் ஆகணும், அங்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வருவாங்க, நீ அந்த போட்டோ ஷூட்க்கு மட்டும் போனா உனக்கு பின்னாடி வாய்ப்புகள் நிறைய வரும்னு சொல்ல, இப்ப டூயிங் வந்துட்டு காலில் அடிபட்டிருக்கு, இப்ப எப்படி போறது, அது மட்டும் இல்லாம நம்ம வெளியே போனா நம்மளோட உயிருக்கே ஆபத்து, எவனோ நம்மள ஃபாலோ பண்றான், வீட்டுல இருக்க திங்ஸ்லாம் போட்டு உடைச்சிருக்கானே, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு டூயிங் என்ன பண்றா, ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் கேட்கறா. எப்பயும் போல அப்படியே அழுது புலம்பிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்துட்டு என்னால ரொம்ப முடியல, ஆனா நான் வந்துட்டு எனக்கு நான் நிறைய சாதிக்கணும்னு ஆசை, நான் இப்போதான் வந்துட்டு சாதிக்கப்ப வந்துட்டு போயிட்டே இருக்கேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ வந்துட்டு அந்த போட்டோ ஷூட்க்கு மட்டும் போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்ச, நம்ம ஹீரோயின் ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்ல, ஆனா டூயிங் என்ன சொல்றா, இங்க பாரு நான் உனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்குறேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்ச. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிச்சிட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சியோடைய லிப்ஸ்டிக் எடுத்து போட்டிருப்பாங்க ஹீரோயின் ஆசையா. உடனே அந்த இடத்துக்கு டூயங் வந்து உனக்கு என்ன தைரியம் என்னோட லிப்ஸ்டிக்கே எடுத்து நீ இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்கை பிடிச்சி நல்லா கலைச்சி விட்டுட்டு, இன்னொரு தடவை நீ என்ன மாதிரி ஆகணும்லாம் நினைக்கவே நினைக்காத, நான் வந்துட்டு இப்பவே வந்துட்டு மாடல்ஸ்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ எப்பயுமே மாடலாலாம் ஆக முடியாது, என்னோட இடத்துக்கு நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டிருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அவங்க தங்கச்சியை சின்ன வயசுல அப்படி திட்டினா இப்ப நம்மளே போ சொல்றாளேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பட் டூயிங் என்ன பண்றா, அவளுடைய லிப்ஸ்டிக் எடுத்து அவளுடைய கையாலே ஹீரோயினுக்கு போட்டு விட அங்க சீன் கட் பண்ணி அப்படியே ஹீரோடைய ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க, ஹீரோடைய கம்பெனியில். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் தான் டூயிங் மாதிரி வேஷம் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயினால நடக்க முடியல, ஏன்னா அது ஹை ஹீல்ஸ் வேறையா. உடனே மேனேஜர் ஹே நீ இந்த ஹீல்ஸை வச்சு நல்லா நடந்துருவல்ல, உனக்கு தான் ப்ராக்டிஸ் நான் தான் கொடுத்தேன்லன்னு சொல்ல, ஹீரோயினும் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் லைட்டாக பயமாக இருக்குன்னு அப்போ நான் வேணா கேன்சல் பண்ணிடுவான்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல என் தங்கச்சியோட வாழ்க்கை வேணாம் நானே போறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னன்னா ஹீரோயின் இங்கே வரதுக்கு முன்னாடி ஹீல்ஸ்லாம் போட்டு எப்படி நடக்கணும், ப்ளஸ் வந்துட்டு எப்படி ஃபோட்டோ ஷூட்க்கு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டூயிங்க நம்ம ஹீரோயினை பிராக்டிஸ் பண்ணி தான் இங்க அனுப்பியிருப்பான். இப்போ ஹீரோயினும் மனசுல என்னதான் பயம் இருந்தாலும் முகத்துல வெளியே சிரிப்போட காமிச்சுக்கிட்டு ஹீரோடைய ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரி ஆவேன். ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா யார் கூடயே பேசிக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா, அந்த டூயிங்கன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம்லாம் சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் செல்ஃபிஸ்லாம் எடுத்துட்டு இருக்கா. ஆனா அந்த மேனேஜர் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு தடுத்து என்ன பண்ணாங்க, ஹீரோயினை வந்துட்டு ஒரு ஓரமா கூட்டிட்டு போய் ஐயோ என்ன காரியம் பண்ண பார்த்த, உன்னுடைய தங்கச்சி யார்கிட்டயும் பேசவே மாட்டா, அவ கொஞ்சம் திமுறா நடந்துப்பா, கொஞ்சம் ஹெட் வெயிட்டா இருப்பா தெரியுமா, நீ என்ன எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்க சிரிச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி வந்துட்டு யாருக்கு எல்லா ஃபேன்ஸ் கூட நீ போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது வாமா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா இவன் மேக்கப் ரூமுக்கு கூட்டு போவ. ஹீரோயின்ட்ட வந்துட்டு இங்க பாரு இந்த மாதிரிலாம் பண்ணாத, தயவு செஞ்சு போட்டோ ஷூட் மட்டும் பண்ண, யாராவது ஃபேன்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்கள பத்தி அடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்னப்பா சொல்ற, அது எப்படிப்பா அந்த மாதிரிலாம் பண்ண முடியும், ஃபேன்ஸ்னா பாவம் இல்லை அப்படின்னு சொல்ல, அட சொல்றதை மட்டும் கேட்கறியா உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுவான்னு சொல்ல, ஹீரோயின் வேணாம் சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு
சொல்லிட்டு வெளியே வராங்க பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரூம் மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு இண்டோர் பிளான்ட் இருக்கு. ஆனா அதுல வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் பட்டுட்டு இருக்கு. ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி அவங்க வந்துட்டு பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க இல்லையா, உடனே என்ன பண்ணாங்க, அந்த செடியை நவுத்தி வச்சுட்டு அந்த செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரூம் யாருதுன்னா ஹீரோவுடைய ஆபீஸ் ரூம் தான் போல இருக்கு. ஹீரோ உள்ள வந்து நம்ம ஹீரோயின் பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். சோ பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டே அமைதியா எதுவுமே சொல்லாம பாத்துட்டு இருக்கா. ஹீரோவுடைய அங்கிளுடைய செக்ரட்டரியா தான் ஹீரோ எப்ப நோட்ட சொல்லுவான் இல்லையா, அவன் உள்ள வந்து சார் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா ஹீரோ நின்னுட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் ஹீரோவே பாத்துட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணா, நான் தான் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஓனர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு இந்த மாதிரி எங்களுடைய மூவிக்கான ஒரு போட்டோ ஷூட் தான் இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறான். ஆக்சுவலி ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்கா, அது ஹீரோயினோட சிஸ்டர் டூ எங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோ தெரியும் இல்லையா. இப்ப கூட நம்ம ஹீரோயினை பாத்துக்கிட்டே வந்துட்டு ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, ஒன்னும் இல்லைங்க நான் தவறுதலா இந்த ரூமுக்கு வந்துட்டேன். சோ அப்ப சன்லைட் பட்டு இருந்துச்சு, அதான் நான் தூரமா தள்ளி வச்சேன் செடின்னு சொல்ல. ஹீரோ எல்லா செடியும் ஒண்ணு தானே அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது, இண்டோர் பிளான்ஸ் அவுட்டோர் பிளான்ஸ் நிறைய இருக்கு, செடி என்னதான் ஒன்னா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ உடனே ஒரு கியூட்டான ஸ்மைல நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க ஹீரோயினை தேடிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர் வந்துடுறா. மேனேஜர் வந்துட்டு அப்படியே ஹீரோயினை ஒன்னா பார்த்துட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு மேக்கப்லாம் போடணும்ல, வாமா உனக்கு போட்டோ ஷூட்க்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கிருந்து ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போவேன். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோயினை பார்த்து ஒரு கியூட்டான ஸ்மைலோட தான் இருக்கான். ஆக்சுவலி இந்த ஹீரோவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அங்க சீன் கட் பண்ணி இப்ப ஹீரோ என்ன பண்ணா, நாங்க வந்துட்டு புதுசா ஒரு இது ஒண்ணு பிலிம் ஒண்ணு எடுக்க போறோம், அதுக்கு வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணா ஹீரோயினை. இப்ப ஹீரோயினும் செம்ம பயத்துல போறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசுல என்னதான் பயம் இருந்தாலும் வெளியே வந்துட்டு ஹீரோயின் அவங்க தங்கச்சி மேலே செம்ம ஆட்டிடியூட் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. போஸ்லாம் நல்லா கொடுத்துட்டு இருக்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா செம்மையா போஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இப்பதான் விஷயம் தெரியுது என்னன்னா, ஹீரோயினோட மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அதாவது ஹீரோயினோட தங்கச்சி மேனேஜர், அவ வந்துட்டு பின்னாடி இருந்து சைகை கொடுத்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து தான் ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கா. அந்த மேனேஜரை வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க ட்ரெஸ் மூலியமாவே தெரியாம கீழே விழ வராங்க. ஆனா கரெக்டா ஹீரோ ஓடி போய் நம்ம ஹீரோயினை வந்துட்டு தாங்கி பிடிச்சிக்கிறான். இப்ப அங்க இருந்து அவங்க மீடியாக்காரங்க எல்லாம் ஹீரோயினை சேர்த்து போட்டோ எடுத்துக்க. ஹீரோ நீங்க ஓகே தானேன்னு கேட்க ஹீரோயின் ஓகே தான் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை நிப்பாட்டி விட நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு ஆயிடுது. அப்படியே ஹீரோவே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கா. அப்பயும் நம்ம ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயினோட ரூம்ல இப்ப நம்ம வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி தானே இருக்கா. இவ என்ன பண்றா, ஆன்ட்டி அங்க சாப்பாடு எடுத்துட்டு வரத பார்த்தோன்னே ஓடி வந்து பெட்ல வந்துட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு மறைஞ்சுக்கிற. இப்ப ஆன்ட்டி என்ன சொல்றாங்க, உன்னோட தங்கச்சி வந்ததுல இருந்து நீ வெளியவே வர மாட்டேன், ரூம்குள்ளே அடைஞ்சு போய் கிடக்குற, ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு, உன் தங்கச்சின்னு சொல்லிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வந்துட்டு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப. இந்த ஆன்ட்டி கறிக்கு வேற வேலையே இல்ல போல இருக்கு, எப்ப பாரு நம்மளை பத்தி அக்கா கிட்ட போட்டு கொடுக்கறது இவதான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பிடிச்சான் தெரியுமா, தாங்கி பிடிச்சான் இல்லையா, அந்த ஒரு சீனையே நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டே நம்ம சிண்ட்ரெல்லாவா நமக்கான வந்துட்டு ஒரு ராஜாவா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனெல்லாம் நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோயினோட ரூமுக்கு வந்து நீங்க ஓகே தானே, உங்களுக்கு எங்கேயுமே அடியெல்லாம் எதுவும் படல இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் அதான் நீங்க தாங்கி பிடிச்சிங்களா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட்லயே இருக்கா. அந்த மேனேஜர் கரெக்டா அந்த இடத்துல என்ன பண்ணா, நடுவுல போந்து குட்டையை குழப்பி விட்டுறான். அவங்க ஓகே தான் நீங்க போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த போட்டோ ஷூட் எடுத்தாங்க இல்லையா, இதை ஹீரோவுடைய அங்கிள் பார்த்துட்டு ஹே வேற லெவல்ல இருக்கு உண்மையாவே போட்டோ ஷூட்லாம், இந்த நீ வந்துட்டு செலக்ட் பண்ண பொண்ணு வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு செம்மையா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கா. போட்டோ ஷூட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மேனேஜர் ஹீரோயினை டிராப் பண்ண வராங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா மேனேஜர் ஹே உனக்கு வந்துட்டு வருங்காலத்துல ஏதாவது நடிக்கணும் இல்ல மாடல் ஆகணும்னா நீ என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல எனக்கு அந்த ஆசை எல்லாம் இல்ல, எனக்கு அது மாதிரி ஆசை இருக்குன்னு தெரிஞ்சாலே என் தங்கச்சி என்ன அவ்வளவுதான் சொல்ல, இல்லப்பா நீ இன்னைக்கு வேற லெவல்ல பண்ண, அதுக்காக தான் சொன்னேன் என்னோட கார்டு கூட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கார்டை கொடுத்துட்டு ஹீரோயினுக்கு சம்பளத்தை கொடுக்க. ஆனா நம்ம ஹீரோயின் இது எதுக்கு சம்பளம்னு சொல்ல, என்னப்பா இப்படி கேட்கிற, சம்பளம் எல்லாம் வாங்குவாங்க தெரியுமா, போட்டோ ஷூட் நடந்ததுல அதுக்கான சம்பளம் தான் இந்தான்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு வாங்கிட்டு போவேன். இப்ப இந்த மேனேஜர் தங்கச்சி என்னன்னா ராட்சசி மாதிரி இருக்கா, அக்கா என்னன்னா இவ்வளவு அழகா சாந்த சொரூபினியா இருக்கா, அழகா இருக்கா, இவ பண்றதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜருக்கே ஹீரோயினை பிடிச்சிருக்கு. ஹீரோயின் அவங்க தங்கச்சி கிட்ட ரொம்ப சந்தோஷமா வந்து இன்னைக்கு நான் வந்துட்டு எப்படி தெரியுமா பண்ணேன், ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு, நான் உன்ன மாதிரி நல்லா பண்ணிட்டேன், யாரும் வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா சொல்ல. ஆனா இவளுடைய வேலை முடிஞ்சிருச்சுல, அதனால ஹீரோயின் கிட்ட இப்ப கடுப்பா பேசுறான். இப்ப எதுக்கு நோயின் பேசிக்கிட்டே இருக்கா, ஒழுங்கா எந்திரிச்சு அங்கிருந்து போன்னு சொல்ல ஹீரோயின் இந்த உன்னோட சேலரின்னு சொல்ல அங்க ஓரமா வை அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வச்சிடுறாங்க. என்ன நீ சாப்பிட்டியான்னு கேட்க, இல்ல ஆன்ட்டி வந்து சாப்பாடு வச்சாங்க, அது உனக்கான சாப்பாடு தான், எனக்கு அந்த சாப்பாடுலாம் வேணாம் எடுத்துட்டு இங்க இருந்து போன்னு சொல்ல. ஆனாலும் ஹீரோயினுக்கு அவங்க தங்கச்சி சாப்பிடாம இருக்கிறதுக்கு அப்படியே மனசு கஷ்டமா இருக்க போல இருக்கு. இந்தாப்பா கொஞ்சமாவது சாப்பிடுன்னு சொல்ல, நான் தான் வேணான்னு சொல்லல எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்தி விட்டுறான். பாவம் நம்ம ஹீரோயினோட மூஞ்சே தொங்கி போயிடுச்சு. அப்படியே சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போனை பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினோட போட்டோ ஷூட்லாம் இருக்கிறது அது வந்துட்டு நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. திடீர்னு ஹீரோடைய போட்டோ பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் ஹீரோடைய போட்டோவை தள்ளி விட்டுட்டு அவங்க போட்டோ ஷூட் எடுத்தாங்க தெரியுமா, அந்த போட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு ஐயோ நம்மளா இது இம்புட்டு அழகா இருக்குமே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோயினோட தங்கச்சி பின்னாடி நின்னு பாக்குறா. என்னது இது, ஒரு நாள் தான் நம்மளுடைய இடத்துல போய் இவ இருந்தா அதுக்குள்ளே நம்ம லைஃப்கே ஆசைப்படுறா போல இருக்கே, இதெல்லாம் சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல செம்ம ஜலஸ் ஆவன். ஹீரோயின் எடுத்து அதே போட்டோ ஷூட்டை ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இப்போ ஒரு இன்டர்வியூ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி என்னன்னா இன்டர்வியூல அந்த மீடியாக்காரங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையாவே வந்துட்டு ஹீரோயின் அதாவது டூயிங் தான் வந்துட்டு பிரெக்னெண்டா இருந்தாளா இல்ல ஹீரோ அவளுடைய அக்கா தான் பிரெக்னெண்டா இருந்தாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்கை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இப்போ அந்த ஐடல் பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி போயிருப்பான் இல்லையா, அதை நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டு சரி ஓகே அந்த ஐடலை போய் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இன்னொரு பக்கமா அந்த ஐடல் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு இந்த ஸ்கேண்டல்ல வந்துட்டு பதிஞ்சதுனால அவனுடைய டிராமாஸ் வீடியோஸ் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல இருக்கு டைரக்டர்ஸ். இதனால இவன் செம்ம கடுப்பாகி அங்கேருந்து கிளம்ப. அந்த டைம்ல ஹீரோ வந்து உண்மையாவே நீ வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி கூட உனக்கு அஃபேர் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கா. நீ யாரு, உனக்கே நான் பதில் சொல்லணும், நான் அந்த அதெல்லாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு ஹீரோவுக்கு மூஞ்சி மேலே செம்மையா வந்துட்டு கத்திட்டு இவன் மட்டுக்கு போயிடுறான். இவனுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம்ன்றது உங்களுக்கு அப்புறமா தெரியும். அங்க சீன் கட் பண்ணி அப்படியே வந்துட்டு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா வீன்ற ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. ஸோ இந்த வீன்ற பையன் யாருன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான். பிளஸ் ஹீரோயினோட தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டத்துல ஆரம்பத்துல இவன் தான் போட்டோகிராஃபரா இருந்திருப்பான். இப்போ அந்த ஐடலுடைய செக்ரட்டரி இவன் தான். இப்போ ஹீரோயின் கிட்ட இவன் வந்து ஆக்சுவலி இவன் ஹீரோயின் கூட தான் ஃப்ரெண்டு. ஹீரோயின் கிட்ட வந்து உண்மையை சொல்லு, நீ வந்துட்டு அபார்ஷன்லாம் எதுவும் பண்ணல, ஆக்சுவலி அந்த அபார்ஷன்ற விஷயம் வந்துட்டு உன்னோட தங்கச்சி தானேன்னு சொல்லிட்டு நேரா ஓடி போயிட்டு ஹீரோயினோட தங்கச்சிட்ட போயிட்டு ஏய் டூ என் உண்மையை சொல்லு, உண்மையாவே வந்துட்டு அந்த ஐடல் கூட உனக்கு சம்மந்தம் இருந்தது, அதனால தானே நீ பிரெக்னென்ட் ஆன, அவன் அந்த குழந்தைய ஏத்துக்கலையா, சொல்லுன்னு சொல்லி இவன் கேட்க நீ என்னுடைய ஜஸ்ட் போட்டோகிராஃபர் தான், ஏதோ ஆரம்ப கட்டத்துல உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருந்தனால என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்பியான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி பலாருன்னு வீ அரைஞ்சிடான். வீ அங்கிருந்து அப்படியே சோகமா கிளம்பிடான். ஹீரோயின் சாரி சொல்றா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுவி, அவ கோவமா இருக்கா அதனால தான் அடிச்சிட்டான்னு சொல்ல இப்ப வீ அங்கிருந்து கிளம்பிட. இன்னொரு பக்கம் அந்த ஐடலை தான் காமிக்கிறாங்க. இப்ப இந்த ஐடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த டூயிங் வந்துட்டு ஹீரோயின் அதாவது வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு மீடியாக்காரங்களெல்லாம் இந்த மாதிரி எங்களுடைய அக்கா தான் வந்துட்டு அபார்ஷனுக்காக வந்திருக்காங்க, இந்த மாதிரி அதுக்கு காரணம் அந்த ஐடல் தான் அப்படின்னு மாட்டி விட்டுருப்பா இல்லையா. இதனால இந்த ஐடல் செம கடுப்பாயி அந்த டூயிங்கோடைய வீட்டுக்கு போனா தெரியுமா, அப்ப கூட ரெண்டாவது டைமா இன்டிமேட் ஆயிருப்பாங்க இல்லையா, அதை இவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான் போல இருக்கு. இப்ப அந்த வீடியோ கையில வச்சுட்டு உன்னை என்ன பண்ற பாரு, எனக்கான வந்துட்டு ஒரு இதுவே போயிடுச்சு, ரெப்புடேஷனே போயிடுச்சுன்னு இவன் செம கடுப்பாவ. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தங்கச்சி கஷ்டப்பட்டு நடந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் ஏமா இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ற, உன்னுடைய வேலையை தான் நான் பாக்குறேன்னு சொல்ல ஒரு நாள் நீ அவன் அனுப்புறதுக்கே நீ ஓவரா சீன் போடுற, நீ ஒண்ணு என் வேலையெல்லாம் பார்க்க தேவையில்ல, நானே என் வேலையை பாத்துக்கிறேன் போன்னு சொல்லிட்டு டூயிங் நம்ம ஹீரோயினை திட்டி விட்டுறா. ஹீரோயின் அங்க வந்து சோகமா போயிட. இப்ப இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்குது, அந்த ஐடல் வந்துட்டு அனுப்பியிருப்பான். இதை பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. போச்சு ஃபர்ஸ்ட் டைம் பேசி இவன் கிட்ட மாட்டணும், அப்பவே வாய்ஸ் ரெக்கார்டை டெலீட் பண்ணோம், அதுக்கப்புறம் இவன் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கானே நீ இவ கடுப்பாவ. இன்னொரு பக்கம் பார்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய பேரு வந்துட்டு ஏதோ ஒன்று வருது, ஆனா நம்ம இப்போதைக்கு ரியான்னு வச்சுக்கலாம். ஸோ ரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடல் பையன் இருக்காங்க, அவன் உட்காந்து பார்ல குடிச்சிட்டு இருக்கா. ரியா என்ன பண்றா, இந்த மாதிரி வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கேன், அங்க ஜென்ஸ் யாரும் இல்ல, நீங்க வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இந்த ஐடலும் என்ன பண்றா, ஆக்சுவலி இந்த ஐடலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுங்க மேல வந்துட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க ஒரு பிளே பாய் தானே. இவனும் என்ன பண்ணா, ஒரு பொண்ணு கூப்பிட்டோன்னே இவனு என்ன பண்ணா, யாரு என்னன்னே தெரியாம அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நல்லா ஜாலியாக அந்த பொண்ணு கூட பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணா. இப்போ ரியா என்ன பண்ணுறா, வந்துட்டு ஒரு செக்கெல்லாம் எழுதி கொடுத்து அந்த இவன் கிட்ட கொடுக்க, அந்த ஐடல் கிட்ட கொடுக்க, அந்த ஐடல் செக்கு மட்டும் தானே வேற எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வரைக்கும் வந்துடுறேன். ரியா என்ன சொல்றா, இப்போதைக்கு செக்கை வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வேற ஏதாவதுனா நான் கண்டிப்பா உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ரியாவும் டபுள் மீனிங்ல அந்த ஐடல் கிட்ட பேச, அந்த ஐடல் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து வெளியே வர. இப்போ கரெக்டாக ஹீரோயினோட தங்கச்சி கால் பண்றா. கால் பண்ணி இந்த மாதிரி ஏன்டா இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா, உனக்கு என்ன தாண்டா வேணும்னு சொல்ல, ஓ என்ன வேணுமா, உன்னால என் ரெப்புடேஷனே கெட்டு போச்சு தெரியுமா, எனக்கான டிராமாங்க மூவிங்க எல்லாமே என் கை விட்டு போயிடுச்சு, நான் சொல்றதை நீ செஞ்ச அப்படின்னா உன்னுடைய வீடியோவை நான் லீக் பண்ண மாட்டேன், இல்லைன்னா உன்னுடைய வீடியோவை நான் லீக் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு இவளை மிரட்டுறான். ஆக்சுவலி வேணுமோ சொல்றான் போல இருக்கு அதை செய்ய சொல்லி. இவ ஹீரோயினோட தங்கச்சியும் சரி ஓகே நான் கண்டிப்பா அதை செய்யறேன், நாளைக்கே அதை செய்யறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு உட்காந்து தேமி அழுவ ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோயின் வந்து என்னமா ஆச்சு, நீ ஏமா அழுவுறன்னு சொல்லி கேட்கா. உடனே ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்ணா, இல்லக்கா இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, மறுபடியும் நான் இது செஞ்சு நீ தான் எனக்கு காப்பாற்றணும், நீ மட்டும்தான் என்னுடைய ஹோப்புன்னு சொல்ல. ஹீரோயின் சொல்லு நான் உனக்கா என்ன வேணாலும்
பண்ணுவேன்னு சொல்ல அப்படியே அங்க சீன் கட் பண்ணி மறுநாள் காமிக்கிறாங்க. ஸோ மீடியாக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கா ஹீரோயினோட தங்கச்சி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்காரங்களும் ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயின் அந்த இடத்துக்கு அதுக்கப்புறமா ஐடல் இவங்க 3 பேருமே வராங்க. இப்போ ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்றா, மீடியாக்காரங்க கிட்டலாம் என்னுடைய அக்கா ஒன்றும் அபார்ஷன்லாம் எதுவும் ஆகலை, அவளுக்கு அதுக்கான டாக்டர் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கு, என்னுடைய அக்கா வந்துட்டு வெர்ஜின் தான், நான் வந்துட்டு தெரியாம இந்த ஐடலையும் சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டுட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொன்னோன்னே இப்போ அங்கே இருந்தவங்களாம் செம்ம கடுப்பு ஆகுறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரெக்னென்ட்னு சொன்னீங்க, அதுக்கு காரணம் அந்த ஐடல்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா உங்க அக்கா பிரெக்னென்ட் இல்லைன்றீங்க, எதுதான் உண்மைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அங்க இருந்து ஹீரோயினோட தங்கச்சி வந்துட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு கிளம்ப ஆன்டி அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்றாங்க, ஆன்டி மீடியாக்காரங்க முன்னாடி எல்லாம் உண்மையை சொல்லலாம்னு பார்க்கக்குள்ள ஹீரோயின் ஆன்டியை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஐடல் பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயினோட தங்கச்சி போயிடுறா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு செம்மையா அவங்க ஆன்டி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா முதல்ல அவ பிரெக்னெண்டா இருந்தா அதுக்கு காரணம் நீ தான், அதாவது அவ வந்துட்டு அந்த பழியை உன் மேல போட்டு விட்டா, நீ தான் பிரெக்னெண்டா இருக்கான்னு இப்ப என்னன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் இந்த ஐடல் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு அந்த ஸ்கேண்டல்ல மாட்டிக்கிட்டான் இல்லையா, அதனால வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பான், இந்த மாதிரிலாம் நீ பண்ணாதான் நான் வந்துட்டு உன்னை விடுவேன், இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு இவனை இப்போ காப்பாற்றி விட்டுட்டா. ஆனால் இப்போ இவன் என்ன பண்ணா, ஒழுங்கா என் கூட வா, என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு மறுபடியும் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்காது, ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண. அவங்கிட்டையும் வீடியோ ஆதாரம் இருக்கிறதுனால இவளும் என்ன பண்றா, மறுபடியும் கோஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய வீட்டுக்கு அந்த வி பையன் வரான். ஆக்சுவலி வி வந்துட்டு இந்த ஐடலுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி இல்லையா, பிளஸ் வந்துட்டு இவளை பார்த்துட்டு டூயிங் நீ என்ன இங்க பண்ற, நான் உன்னை வேணா வீட்டுல டிராப் பண்ணிட்டுமான்னு கேட்கா. டூயிங் செம்ம கடுப்பாயி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப. இப்போ இவன் மேல வரான் பாருங்க, இவன் வந்துட்டு துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு செம்ம ஜாலியா உள்ள வந்துட்டு ரெஸ்ட் ரூம்க்கு குளிக்க போவ. உடனே இவன் என்ன பண்ணான், அப்படியே திரும்பி பெட்டை பாக்குறான், பெட் அப்படி இப்படி கலைஞ்சிருக்கான். உடனே இவன் கண்டுபிடிச்சான், ஓகே இவங்க 2 பேருமே இன்டிமேட் ஆயிருக்காங்க போல இருக்குன்னு யோசிக்கா. இப்பதான் பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. இவன் பிளாஷ்பேக்ல யோசிக்கிறான், ஆக்சுவலி இவன் ஒரு போட்டோகிராஃபர் மாதிரி இருந்திருப்பான். காலேஜ்ல படிக்கிறப்பதான் ஹீரோயினோட தங்கச்சிக்கும் இவனுக்கும் பழக்கம். 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவளுடைய போட்டோஸ்லாம் இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் வெப்சைட்லாம் கொடுக்க அவங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவளை வந்துட்டு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க மாடலா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு மாடல் போட்டோ ஷூட் நடக்குது, கப்புள் போட்டோ ஷூட் மாதிரி. அப்பதான் வந்துட்டு இந்த ஐடல் பையனை இவன் மீட் பண்ணியிருப்பான். இத்தனை நாளா ஃப்ரெண்டா, அதாவது இவன் ஃப்ரெண்டு பிளஸ் வந்துட்டு இவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான்னு கூட வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு அப்பையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே பழக்கம் ஆயிடுச்சு, இந்த ஐடலுக்கும் ஹீரோயினோட தங்கச்சிக்கும். அதுல இருந்தே இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கே அப்படின்னு இவன் கஷ்டப்பட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த டூயிங்கோடைய சிஸ்டர் டூயிங்கும் ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க இல்லையா, அதை பத்தி ஹீரோ பாத்துக்கிட்டே இப்ப என்னதான் இவங்க சொல்ல வராங்க, பிரெக்னெண்டா இருந்தாங்களா இல்லையா ஒண்ணுமே புரிய மாட்டேன் இந்த ஸ்கேண்டல்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே ஹீரோயினை பாக்கிறதுக்காக அந்த கார்டனிங் ஷாப்புக்கு வர. எப்பயும் போல ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய அந்த கார்டனிங் ஃபிளவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முள்ளை கிழிச்சுக்கிட்டு கையில ரத்தம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ கொடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சு போயிட்டு மனசுல ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்படியே ஹீரோவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, ஆமா என்ன விஷயத்துக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு கேட்க ஹீரோ என்ன சொல்றான், இல்லைங்க இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய கம்பெனிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளவர் பிளான்ட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு, அதை வாங்கிறதுக்காக தான் வந்தேன். இப்போ உங்க கையில அடிபட்டு இருக்கா இல்லையா, இன்னொரு நாள் வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோனை பார்த்து ஸ்வீட்டா சிரிச்சுக்கிட்டு அவன் ஹீரோ நம்ம கிளம்ப. இப்போ இந்த ஹெல்ப்பர் பையன் என்னது இது, அக்கா ஒரு பையனை பார்த்து சிரிக்கிறாங்க, அக்காவுக்கு பிடிச்சு போச்சு போல இருக்கே அப்படின்னு யோசிக்க. இப்போ மறுபடியும் அந்த ஸ்ட்ரேஞ்சான கால் வருது ஹீரோயினோட தங்கச்சிக்கு. என்னப்பா இந்த மாதிரி கொஞ்ச நாளா உன்னை ஆளையே காணும், எங்க தான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஃபோன் வந்தோடனே அவ குடுகுடுன்னு ரூமுக்கு ஓடிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினும் அவங்க ஆண்டியை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ உள்ள இருந்து அவளுடைய தங்கச்சி ரூம்ல இருந்து தட்டா புடான்னு சத்தம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவளுக்கு யாருன்னு தெரியல போல இருக்கு. அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்கா ரூம்குள்ள. ஆண்டி வந்து இந்த ஸ்பேர் கீ திறந்து பாரு உன் தங்கச்சி என்ன பண்றான்னு சொல்லிட்டு திறந்து பார்க்க அவ திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்க. ஹீரோயின் போயிட்டு ஏமா என்னமா ஆச்சுன்னு கேட்க, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு டூயிங் பிடிச்சி ஹீரோயினை கத்தி விட்டுறேன். ஆண்டி வா, ஐயோ ராட்சசி இவகிட்ட இருக்காது, இந்த அழுக்கு ரூம்லயே இவ நைட்டு தூங்கட்டும், என்னோட ரூம்ல தூங்கிக்கோன்னு ஆண்டி ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போவேன். என்னடா இது ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நமக்கு. நம்மளோட வீடியோ அந்த ஐடல் கிட்ட கிடைச்சிச்சு, இப்ப எவனோ ஃபோன் பண்ணி நம்மள மிரட்டுறான், எவனே தெரிய மாட்டேன்னு அவ அழுதுட்டு இருக்கா. ரியா என்ன பண்றா, அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்ப ரியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஐடல், அதாவது நேத்து நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணல அந்த ஐடலுக்கும் அதுக்கப்புறமா டூயிங் ஹீரோயினோடைய சிஸ்டருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ அஃபேர் இருக்காமே நியூஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்கடி
அப்படின்னு சொல்ல. ஆனா ரியா என்ன சொல்றா, இல்ல எனக்கு அந்த ஐடியால பிடிச்சிருக்கு, அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்குன்னு சொல்லிட்டு ரியாசா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினோட தங்கச்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு வந்திருப்பா. அவளோட ஷூட்டிங்கை பார்க்கலான்னு போவேன். ஆனா ஹீரோயினோட தங்கச்சி எதுவுமே கண்டுக்காம போவேன். உடனே இந்த மேனேஜர், ஏய் உன்னோட அக்கா இவனை மீட் பண்ணிட்டாண்டி, போய் பேசுடின்னு சொல்ல. உடனே இவ்வளவு சாரி நான் ஏதோ டென்ஷன்ல இருந்துட்டேன், அதனால தான் உங்களை பார்க்க மறந்துட்டேன் சாரின்னு சொல்ல. உடனே ஹீரோ என்ன சொல்றா, அடுத்த படத்துக்கு நான் தான் உங்களை புக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிறா மறுபடியும். ஆனா ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சா தெரியுது, என்னடா அது நேத்து தான் நல்லா பேசினா இப்போ இந்த மாதிரி பேசிட்டு போறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. ஆக்சுவலி இந்த ரியாவை காமிக்கிறாங்க, சமூகம் பெரிய இடம் போல இருக்கு, இவளுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாம் வேற இருக்காங்க. இப்ப ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு ரியா என்ன பண்றா, டைரக்டா டூயிங் கிட்ட வந்து நீ தான் அந்த ஐடலுடைய கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி, நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி கேட்க. நான் யாருன்றதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏதோ புதுசா டிராமால நடிக்க போறியாமே, அதுக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க இந்தான்னு சொல்லிட்டு வெள்ளரிக்கா இருக்கு இல்லையா, அதுக்கு ரிப்பன் எல்லாம் கட்டி எடுத்து வந்து ஹீரோயினோட தங்கச்சிட்ட கொடுக்க. உடனே அவ செம்ம கடுப்பா வரா, இது எதுக்குடி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்ல, இதுவா அவனோட பாய் ஃப்ரெண்ட் இல்லாத நேரத்துல இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரியா ரொம்ப கேவலமா ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட சொல்ல. அவ்வளவுதான், ஹீரோயினோட தங்கச்சிக்கு கோவம் வந்து செம்மடி அடிச்சிட்டு இருக்கா ரியாவை. ஹீரோவும் அதுக்கப்புறம் மேனேஜரும் அங்க டூயிங்க பிடிச்சிட. இப்போ டூயிங்க்கு மயக்கமே வந்துடுது. அவளுடைய ஆளுங்கெல்லாம் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த டூயிங்க ஒரு தடவை செருப்பால ஒரு லேடி அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லேடி என்ன பண்ணாங்க, ஹீரோவும் டூயிங்கும் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த பிக்சர், அதான் இவன் டூயிங் மேல மயங்கி விழுந்தா தெரியுமா, அதை டூயிங் வந்துட்டு ஹீரோ மேல மயங்கி விழுந்தா இல்லையா, அந்த போட்டோவை இவ எடுத்து வச்சுக்கிட்டு மீடியாக்காரங்க கிட்ட கொடுக்க. இப்ப டூயிங் என்ன பண்றா, ஹீரோ மேல பிடிச்சிருக்கு போல இருக்கு ஹீரோவை, ஏன்னா ஹீரோ மயங்கி விழுந்தப்ப பிடிச்சான் இல்லையா. உடனே டூயிங் என்ன பண்றா, தொட்டு ஹீரோ கிட்ட பேசி, சாரி நீங்க வந்துட்டு என்னோட ஷூட்டிங்கை பார்க்க வரப்ப இந்த மாதிரி நடந்துருச்சு, மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல. ஆனா ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஹீரோ டக்குன்னு கையை எடுத்துட்டு பரவாயில்லங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் இந்த விஷயமே தெரியாம நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ அந்த பிளாஸ்டிக் இது ஒட்டி விட்டான் தெரியுமா, அதை நினைச்சுக்கிட்டு ஹீரோ நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா. நான் வந்துட்டு ஹெல்ப்பர் பையன், அக்கா என்ன நேத்து யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க ஒட்டி விட்ட பிளாஸ்டர் தானே அப்படின்னு சொல்ல. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் வருது. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கியிருந்தாங்களே ஹீரோயினோட தங்கச்சி, அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து தான் போன் வருது ஹீரோயினுக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு அவங்க டூயிங்க்கு தான் கால் பண்ணிருப்பாங்க. அவ போன் பிக் பண்ணலன்னு ஹீரோயினுக்கு கால் பண்ண. விஷயம் என்னன்னா வீட்டுக்குள்ள செமையா எல்லா பொருளும் உடஞ்சு கிடக்குது போல இருக்கு, அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு போன் பண்ண. ஹீரோயின் டைரக்டாவே வீட்டுக்கு வந்து யார் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்க. போன எபிசோட் லாஸ்ட்ல எவனோ ஒருத்தவங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து திங்ஸ் எல்லாம் உடைச்சான் தெரியுமா, அவனை தான் இப்ப காமிக்கிறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா டூயிங்னு நினைச்சு நம்ம ஹீரோயினை வந்துட்டு வாயை பொத்தி, இத்தனை நாள் நீ எங்க போன, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வாயை பொத்த. இதோட இந்த பார்ட் முடியுது. எவன் தான் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு டூயிங்க மிரட்டிட்டு இருக்கான், போன் பண்ணின்றது தெரியல. அடுத்த வீடியோல அதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.